ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட உள்ள உலகிலேயே மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த பாலத்தினுடைய சிறப்புகள் என்னென்னவாக இருக்கிறது? மேலும் இன்றைய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் அஞ்சலி. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாக முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. சுமார் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள், புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா, ரயில்வே பாலங்கள், ரயில்வே திட்டங்களுக்கு தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதன் முதல் பகுதியாக உலகிலேயே மிக உயரமான ரயில்வே மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதியில். இந்த மேம்பாலத்தை சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறார். இந்த மேம்பாலத்தினுடைய சிறப்புகள் என்பது செனாப் நதிக்கரையின் மீது செனாப் நதி பாலமாக இது அமைந்திருக்கிறது. செனாப் மேம்பாலம் என்று அழைக்கக்கூடிய இது செனாப் நதிப்படுகையிலிருந்து ஆற்றுப்படுகையிலிருந்து சுமார் 359 மீட்டர் தூரம், அதாவது சுமார் 4400 அடி உயரமுள்ள உயரத்தில் இந்த இரும்பு மேம்பாலம் கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேம்பாலத்தின் ரயில்வே மேம்பாலம் அமைத்துள்ள இந்த பகுதியில் 3 மணி நேர பயண நேரம், ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு செல்லக்கூடிய இந்த பகுதியில் 3 மணி நேர பயண நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் உயர்தர தொழில்நுட்பங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தில் பல்வேறு சிறப்பு வசதிகள் இருக்கின்றன. குறிப்பாக -10 டிகிரியிலிருந்து அதிகபட்சமாக 40 டிகிரி வெப்பநிலை வரை தாங்கக்கூடியதாக இந்த பாலம் இருக்கிறது. 260 கிலோமீட்டர் காற்று வேகத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள இந்த மேம்பாலத்தில் 120 ஆண்டு காலம் நீடித்து உழைக்கும் இந்த ஆயுட்காலம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1486 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் ரயில்கள் அனைத்து சீதோஷ்ண நிலையிலும் செல்லக்கூடிய வகையில ரயில்கள், மேம்படுத்தப்பட்ட ரயில்கள், இந்த பிரத்யேக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செனாப் நதி மேம்பாலத்தை தான் இரும்பு மேம்பாலத்தை தான் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். அதற்கு முன்னதாக அந்த மேம்பாலத்தில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து அங்கிருக்கக்கூடிய உயரதிகாரிகளும் கேட்டு தெரிந்து வருகிறார். அஞ்சலி, தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.